வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 28. நீ ஏன் செஞ்சு இப்படி லூஸ் மாதிரி வேலை பண்ற? நம்ம ஒன்னா போய் தானே சாரி வாங்கணும். இது என்ன சர்ப்ரைஸ்? இல்ல சீக்கிரட் இருக்குன்னு என் கையில சாரியை தராம இவ்வளவு ஆட்ட காட்டுற? நீ மட்டும் இப்ப என் எதிரில இருந்துன்னு வச்சுக்கோயேன். சஞ்சனா படபடவென்று கோபமாக அவனிடம் பொறிந்து தள்ளும் நேரம் நாயகனோ படு அசட்டையாக இடையிட்டு பேசினான். எதுக்குடி இவ்வளவு டென்ஷன் ஆவறடி? பிளவுஸ் சைஸ் சரியா இருக்கான்னு முதற்கொண்டு எல்லாம் சரி பார்த்தாச்சு, அப்புறம் இப்படி கடந்து குதிக்கிற? டேய் பைத்தியம், நாளை காலையில நீ பொண்ணு பார்க்க வரும்போது கட்டுறதுக்குன்னு வாங்கின புடவிடாது இன்னும் என் கையில தராம இழுத்தடிச்சிட்டு ஒக்கனையா கதையா பேசுற? எரிச்சலுடன் கத்துபவளின் குரலின் சுண்டு விரலால் காதை லேசாக குடைந்துவிட்டு, சரியான லவுட் ஸ்பீக்கர் டி நீ, இன்னும் 5 நிமிஷத்துல உன் சாரி கைக்கு வந்துடும் என்றான் அமர்த்தலாக. அதெப்படி? ஈவினிங் நீயே என் கையில கொடுத்துருக்கலாம்ல. அப்படியெல்லாம் உன் இஷ்டத்துக்கு நான் நடக்க முடியாது. ஏன் வசதிக்கு தோன்றதுதான் செய்வேன். எப்படியோ போய் தொலை, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இப்ப முதல்ல புடவை அனுப்பிவிடு என சிடுசிடுத்து விட்டு இணைப்பை துண்டித்து விட்டார். எதிர்புறம் இருந்தவனின் முகத்தில் ரகசிய புன்னகை விரிய தன் கைபேசியில் வேறொரு எண்ணிற்கு அழைப்பு விடுத்தான். சொன்னது போலவே அடுத்த 5 நிமிடத்தில் தன் அலைபேசி திரையில் தெரிப்பவனை கடுப்புடன் நோக்கிவிட்டு, என்ன என்றாள் எடுத்ததும் பட்டென்று. போய் கதவு தர. ஏன் ரூம் வாசலுக்கே உன் ஆள் அனுப்பி வச்சிருக்கியா? கேட்டுக்கு போக வேணாமா என்றாள் நக்கலாக. ஆமா, போக வேணாம், அப்படியே ரூம்ல இருந்தே வாங்கிக்கோ. பாரா, என்னவோ கோக்குமாக்கா பண்ற நீ, எனக்கு தான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது என்று புன்னகைத்தபடி கதவை திறந்தவளின் முகம் சட்டென்று உறைந்து போனது. சர்ப்ரைஸ்! இதுதான் நான் செஞ்ச சீக்கிரட்டான விஷயம். ஓகே பாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என விடை பெற்று விட்டான் சஞ்சய். தன்னறை வாசலில் இருக்கும் தந்தையை புரியாமல் பார்த்தபடி அவள் அப்படியே நின்றிருக்க, நான் உள்ள வரலாமாடா என்றார் ஜஸ்வந்த் தயக்கத்துடன். அவருடைய வார்த்தைகள் பெண்ணின் மூளையை சரியாக சென்று அடையவில்லை. எந்தவித பதிலும் தராமல் சிலையாக அவரை வெறித்து நின்றாள். லேசாக பெருமூச்செறிந்தவர், அது சஞ்சய் உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு என்று ஒரு காகித பையை அவள் முன்னால் நீட்டினார். மெல்ல இமைகளை சிமிட்டியவள் பார்வையை தாழ்த்தி பையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் அவரிடம் கேள்வியாக வெளிகளை உயர்த்தினாள். ஓ சாரிமா, நாளைக்கு கட்டிக்க வேண்டியது. மென்று விழுங்கி பேசுபவரின் செயலில் சங்கடமாக உணர்ந்தவள், தேங்க்ஸ் என வாங்கிக் கொண்டாள். சிறிது தயங்கி அவள் முகம் பார்த்தவர் பின் வேறு எதுவும் பேசாமல் சின்ன தலையசைப்புடன் விலகி நடந்து விட்டார். தளர் நடையில் செல்பவரின் முதுகையை இமைக்காது பார்த்திருந்தவளின் வெளிகளில் அவளையும் மீறி கண்ணீர் தேங்கி பார்வையை மறைத்தது. கண்ணம் தொட்டிறங்கிய நீரை வேகமாக துடைத்தவள் லேசாக நாசையை உறிஞ்சிவிட்டு தொண்டையை செருமிக் கொண்டாள். அறைக்குள் வந்து படுக்கையில் அமர்ந்து கையில் இருந்த பையை பிரித்து பார்த்தாள். இவளும் சஞ்சயும் சென்ற வாரம் கடைக்கு சென்று ஆசையாக தேர்ந்தெடுத்திருந்த புடவை உள்ளிருந்து இவளை கண்டு கண் சிமிட்டி சிரித்தது. நீண்ட பெருமூச்சு எடுத்துக் கொண்டவள் பிறகு குழப்பத்துடன் புருவங்களை சுருக்கி வேகமாக சஞ்சயை அழைத்தாள். மாமா சாரியை கொடுத்துட்டாரா? பெண் மௌனமாக இருக்க, ஏய் நான் சைலண்டா இருக்க என்று விசாரித்தான். தயவு செஞ்சு உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? நீ எடுத்து கொடுத்த சாரி எப்படி அவர் கைக்கு போனது? ஃபர்ஸ்ட் அது நான் எடுத்து கொடுத்த சாரி கிடையாது. உன் அப்பாதான் தான் மகளோட முதல் விசேஷத்துக்கு ஆசையா வாங்கி கொடுக்கறது. அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. சஞ்சு என்றாள் பெண் தடுமாற்றத்துடன். உண்மைடா, உன் மேல உள்ள பாசத்தை அவர் முழுசா விட்டுடல. நீ நடந்துகிட்ட விதத்திலையும் அவரோட குடும்பம் ஏத்தி விட்டதுலயும் லேசா நில தருமாறிட்டாரு. ஆனா அன்னைக்கு நம்ம மீட் பண்ணி பேசினதுல ரொம்பவே மனுஷன் மனசொடைஞ்சு போயிருக்காரு. திரும்ப அவரே என்னை கூப்பிட்டு நேர்ல சந்திச்சு கேப்பார் பேச்ச கேட்டு கொஞ்சமும் பொறுப்பு இல்லாம என் பொண்ணை விட்டு கொடுத்துட்டேன்னு கண்ணுல கரகரன்னு தண்ணிய விடுறாரு. எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. சஞ்சய் வருத்தத்துடன் கூற மகளின் இதயமும் தந்தையை எண்ணி நிகழும் பொழுதே கண்களும் கலங்கி போனது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கு மேல 2 பேரும் பழசையே நினைச்சு வருத்தப்படாம போனதெல்லாம் போகட்டும்னு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. அவருக்கு கூட பழையபடி இருக்கணும்னு ஆசை வருது. நீ அப்ப ஒதுங்கி போனாலும் என் மகன் இழுத்து பிடிச்சவருக்கு
இப்ப தப்பு செஞ்ச பின்னாடி அந்த உரிமையை எடுத்துக்க ரொம்ப கில்ட்டியா இருக்கு போல இருக்கு. அதனாலதான் நாங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு புது சாரி எடுத்து கொடுக்க ஆசைப்பட்டவரு நீ வாங்குவியோ மாட்டியோன்னு உன்னை சங்கடப்படுத்த விரும்பாம என் மூலமா வாங்க வச்சாரு. அதுவும் அன்னைக்கு அவரும் தான் ஒரு பக்கம் கடையில நின்னுட்டு இருந்தாரு, உன் முன்னாடி மட்டும் வரல. இதுக்கு மேல இதை இப்படியே கண்டினியூ பண்ண விடக்கூடாதுன்னு நான் அவரை கம்பல் செஞ்சு உன்கிட்ட நேரடியா கொடுக்க வச்சேன். அப்புறம் அப்பாவும் பொண்ணும் என்ன பேசிக்கிட்டீங்க? போ, நீ வேற. என் அழுத்தவள், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை செஞ்சு. அதனால ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு நின்னேன். அவர் என் முகத்தை பார்த்துட்டு அமைதியா கிளம்பி போயிட்டாரு. சின்ன வயசுல அவரை மதிக்காம ஒதுக்கி வச்சேன். இப்ப அவரோட மனசு புரியாம ஒதுங்கி இருந்துட்டேன் என்று வருந்தினாள். சரி விடு, நாளை காலையில நீயே அவரை கூப்பிட்டு பேசு. அவர் முதலடி எடுத்து வச்சு உன்கிட்ட வந்த மாதிரி நீயும் உன் தயக்கத்தை விட்டு அவரோட நல்லா பழகு. கண்டிப்பா செஞ்சு. அப்பா, அவர் இனிமேலும் முட்டாள்தனமா நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். எனக்கு இருக்கிறது அவர் ஒருத்தர் மட்டும் தானே என்றாள் குரல் அடைக்க நிகழ்ச்சியுடன். அடிப்பாவே, என்ன பட்டுன்னு என்ன விட்டு கொடுத்தியே நீ? என்ன, நான் எங்க உன்னை விட்டு கொடுத்த? வளராத. அப்படிதான் ஆச்சு. உனக்குன்னு அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காருன்னு வளர்னது நீயா இல்ல நானா? அவனின் அதட்டலில் வெளிகளை மூடி நாக்கை கடித்தவள், அச்சோ, அது ஒரு ஃப்ளோல வந்ததுப்பா. மத்தபடி நீ இல்லாம எனக்குன்னு லைஃப்ல என்ன இருக்கு சொல்லு என்று உருக்கமாக கேட்டாள். நல்ல டயலாக்லாம் விட கத்துக்கிட்ட. ஓகே, எனிவேஸ், அப்பாவும் பொண்ணும் சேர்ந்ததுல நீ ஹாப்பி தான்? நானும் தான். சஞ்சனாவின் குரலில் வெளிப்பட்ட புத்துணர்வும் மகிழ்ச்சியும் அவன் இதழ்களில் புன்னகையை மலரச் செய்ய, குட், ஓகே தூங்கு, காலையில நேர்ல பார்க்கலாம் என்று இணைப்பை துண்டிக்க போனான். சஞ்சு பெண் அவசரமாக அழைக்க, இப்ப என்ன என்று பொறுமையாக கேட்டாள். இல்ல, நாளைக்கு குட்டி பையன் இங்க வருவானா? டவுட் தான். அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஆசைன்னா நீ வந்து வீட்டுல பாத்துக்கோ. ஓகே, எக்ஸ்பெக்டட் ஒன் தான். பை, குட் நைட் என்று கைபேசியை அணைத்தாள். மறுநாள் காலை தந்தையை இப்பொழுது அழைக்கலாம், பிறகு அழைக்கலாம் என ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறையும் கையில் அலைபேசியை எடுத்து இவள் தயங்கி சிந்தித்திருக்க அதற்குள் ஜஸ்வந்தே மகளை அழைத்து விட்டார். சந்தனா, ரெடியாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க. இல்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா? இவளுக்கு மேல் அவர் தயக்கத்துடன் விசாரிக்க பெண்ணின் இதழ்கள் மெல்லிய புன்னகையில் விரிந்தது. இல்ல, நானே ரெடி ஆயிடுவேன். ஓ, டிஃபன் அனுப்பி வைக்கட்டுமா? வேணாம், நான் நூடுல்ஸ் கிளறி சாப்பிட்டுட்டேன். அவளின் பதிலில் வருந்தியவர் சட்டென்று அமைதியாகிவிட, அது நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் பேசணும், ரூம்க்கு வர முடியுமா என திணறலுடன் கேட்டாள். இருவரின் உறவு இருக்கின்ற நிலையை எண்ணி விரக்தியாக உதட்டை வளைத்துவிட்டு, வரேம்மா என்ற ஒற்றை சொல்லுடன் கைபேசியை வைத்தவர் மகளின் அறைக்கு சென்றார். பெண் எந்தவித அலங்காரமின்றி இருந்தாலும் புதுப்புடவை கட்டி இருப்பதற்கே அழகு பதுமையாக தோற்றம் அளிப்பதை இவர் நிகழ்ந்து போய் பார்த்திருக்க, அப்பா என்றாள் சஞ்சனா மெல்லிய தவிப்புடன். சில வருடங்களுக்கு பின்னான அவளின் அழைப்பில் உடைந்து போனவர், அம்முலு என்று கதறியபடி அவளை நெருங்கி இறுக அணைத்துக் கொண்டார். அப்பா, சாரிடா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு அருகதில்லை. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. இங்க நான் உன் கூட போட்டி போட்டுக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்காம தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணை விட்டு கொடுத்துட்டேன். ஒரு அப்பாவா மோசமா தோத்து போயிட்டேனா? எனக்கெல்லாம் நரகத்துக்கு போனாலும் விமோச்சனை கிடைக்காது. அப்பா, ரியலி சாரிடா. தனக்கு செய்துவிட்ட தவறுக்காக அழுகையில் கரைந்து துடிப்பவரை தானும் சன்ன விசும்பலுடன் அணைத்துக் கொண்டவள், நானும் சாரிப்பா. சின்ன வயசுல இருந்து உங்களோட அன்பை புரிஞ்சுக்காம ரொம்ப உதாசீனமா நடந்துக்கிட்டேன். அதுக்குதான் கடவுள் என்ன அப்படி ஒதுக்கி வச்சு தண்டிச்சிட்டாரு போல இருக்கு என்றாள் தேம்பி. எப்படி? இல்லடாமா, நீ சின்ன பிள்ளடா, உனக்கு என்ன தெரியும்? என் மேல இருந்த கோபத்துல உன் பாட்டி உன்னை அப்படி மாத்தி வச்சதுக்கு நீ எப்படி பொறுப்பாவ? எல்லாம் என் தலையெழுத்து. வேற என்ன சொல்றது? எனக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு நீயுள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட என்று வேதனையுடன் அவள் தலையை வருடினார். அவரிடமிருந்து விலகியவள், சஞ்சு சொன்னானா அப்பா என தயக்கத்துடன் கேட்டாள். ஆமாடா, மாப்பிள்ள சொன்னதை கேட்டதும் அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. என் பொண்ணு எதையும் என்கிட்ட மனசு விட்டு உரிமையா பேசுற அளவுக்கு இடம் கொடுக்காம விலகி இருந்தது நினைச்சா ரொம்பவே அவமானமா இருக்குடா என்று கண்களை அழுந்த மூடி திறந்தார் ஜஸ்வந்த். வேணப்பா, போனதெல்லாம் போகட்டும்.
இதுக்கு மேலே அதை நினைச்சே நம்ம கில்ட்டியா ஃபீல் செஞ்சு மனசை டல்லாக்கிக்க வேணாம். இனிமே எனக்கான உங்களோட இடத்த நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன். அதுக்காக உங்க ஃபேமிலியை விட்டு நீங்க ஒதுங்க தேவையில்ல. நமக்கான ஸ்பேஸை நம்ம தனியா ஒதுக்கிக்குவோம் என்று அவர் கைகளை பற்றி கொண்டாள். கண்டிப்பாடா அம்மளு, இந்த தெளிவு முன்னவே எனக்கு இல்லாம போச்சு. என் பொண்ணுக்கு உண்டான பல வருஷம் நெருக்கத்தை நான் வீண் பண்ணிட்டேன். இப்பதானே சொன்னேன், திரும்பவும் அப்படியே பேசுறீங்க? இனி நான் எப்பவும் ஹாப்பியா இருக்க மட்டும் தான் ஆசைப்படுறேன். நோ மோர் சென்டிமெண்ட்ஸ் என்று செல்லமாக முறைத்தாள். முகம் மலர்ந்தவரும் சரிடா சரிடா என்ற ஆசையாக மகளின் உச்சியில் முகர்ந்து விட்டு, மாப்பிள்ளை வீட்டுல வர நேரம் ஆச்சு, சீக்கிரம் ரெடியாவிடா. இந்த நேரத்துல நீ வேற இப்படி அழுது வச்சிட்ட. எல்லாம் என்ன சொல்லணும், நேத்து நைட்டே தயங்காம பேசியிருந்தா இந்நேரம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்பல்ல என்று நெற்றியை தட்டி கொண்டார். ஆமாப்பா, பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு போய் அப்படி பயந்துகிட்டு அமைதியா விலகி போயிட்டீங்க. என் கைய பிடிச்சு உலுக்கி நான் உன் அப்பா, எப்படி நடந்திருந்தாலும் நீ ஏத்துக்கதான் வேணும்னு சண்டை போட்டு இருக்க வேண்டாமா என்று நொடிக்கும் பெண்ணை கண்டு அவருக்கு பெரும் சிரிப்புதான். யாரு நானு? ஆட போமா, சட்டுன்னு விட்டு கொடுத்து போற குணம் இருக்க போய் தான் இப்ப இப்படி ஒரு நிலைமையில வேதனைப்பட்டு இருக்கேன். அன்னைக்கே உன்னை அதட்டி என்ன கரெக்டா புரிய வச்சிருக்கணும். அதே போல இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என்னையும் உன்னையும் சரியா தெரிய வச்சிருந்தா நமக்குள்ள இவ்வளவு பெரிய பிரிவே வந்திருக்காது. ஓகே, இனிமேலாச்சும் எல்லாத்தையும் ஒழுங்கா நடத்திப்போம் என்று பெருமூச்செறிந்தார். எஸ்பா, நடத்திப்போம் என்று தீவிரமாக கூறுபவளின் குறும்பில் மனம் நிறைந்து நகைத்தவர் அவளை கிளம்ப சொல்லிவிட்டு கீழே சென்றார். அடுத்த அரை மணியில் சஞ்சயின் குடும்பம் சிதம்பரம், சாரதா, வாசுதேவன், பிரவீன், பிரணவிகா சகிதம் அங்கே வருகை தர தஷ்வந்த் தன் அண்ணனுடன் வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் அவர்களை கைகூப்பி வரவேற்றார். 4 நாட்களுக்கு முன்பு தன் பெற்றோரிடமும் மூத்தவரிடமும் மகளின் திருமணம் குறித்து விவரங்களை தெரிந்தவர் இதுவரை அவ்வீட்டில் அவளை ஒதுக்கி வைத்து தான் செய்த பாவத்தை சரி செய்வதற்கு தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புவதாக குடும்பத்தினரின் ஒத்துழைப்பை வேண்டினார். அப்படி அவர்கள் ஏற்க மறுக்கும் பட்சத்தில் தானும் தன்னுடைய மகளும் தனி வீடு பார்த்து செல்வதாகவும் அவளுக்கு வேண்டிய திருமண முறைமைகள் அனைத்தையும் திருப்தியாக செய்து முடித்த பிறகு திரும்பவும் அவ்வீட்டிற்கு வருவதாக தன் திட்டத்தை கூறினார் ஜஸ்வந்த். அதோடு எதிர்காலத்தில் சஞ்சனாவிற்கு எப்பொழுதெல்லாம் ஒரு தகப்பனாக என்னுடைய அரவணைப்பும் உரிமையும் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அந்த வீட்டிற்கு சென்று சில காலம் தங்கி இருந்து மகளுக்கு வேண்டிய என்னுடைய கடமைகளை சரியாக முடித்து கொடுத்துவிட்டு வருவேன் என்று யாரும் மறுத்துவிட முடியாதபடி தீர்மானமாக உரைத்தார். இதில் எங்கேயும் அவர் தன் மனைவியிடம் எதையும் கலந்து ஆலோசிக்கவில்லை. என் பெண்ணை ஒதுக்கி வைத்து விலகி நின்ற உன்னை அவள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து நான் முழுவதுமாக ஒதுக்கி வைக்கிறேன் என கடினமாக முடிவெடுத்து விட்டார் அம்மனிதர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.